ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பூண்டு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக விலை எப்படி போய்கிட்டு இருக்கு, பூண்டோடைய விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இன்னும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பூண்டோடைய விற்பனை விலை குறையுமா, எந்த மாதிரியான குவாலிட்டியான பூண்டுகள்லாம் இப்போக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, அதோடைய விலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற முழு தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு கூடவே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வர ஆரம்பிக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த பூண்டு பிஸ்னஸ் பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பூண்டோடைய சீசன் எப்பப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் இருந்து மார்க்கெட்டுக்கு அதிகமான அளவுக்கு பூண்டுகள் விற்பனைக்காக வர ஆரம்பிக்கும். இப்போயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூண்டோடைய வரத்து அப்படின்றது பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் விலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பூண்டுகள்லாம் இப்போக்கி விற்பனைக்காக அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேஜராக பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு அதிகமான அளவுக்கு விற்பனைக்காக வருது. அண்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊட்டி பூண்டும் விற்பனைக்காக வருது. ஆவரேஜாக நாட்டு பூண்டோடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ ஒரு 25 ரூபா இந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 70-75 இந்த ரேட் வரையும் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ப்ரைஸாக போகுது. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா ஊட்டி பூண்டெல்லாம் பார்க்குறப்ப கிலோ 45 ரூபாயிலேருந்து ஆவரேஜாக ஸ்டார்ட் ஆகி 110-120 இந்த ரேட் வரையும் போகுது. அண்டு ஒரு சில லாட் அந்த பாம் பூண்டெல்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அதிகபட்சமாக கிலோ ஒரு 135 140 இந்த ரேட்டு வரையுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் ஹையஸ்ட்டு ப்ரைஸாக விலை போயிருக்கு. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு இனிமேல் தான் மார்க்கெட்டுக்கு பூண்டு விற்பனைக்காக வர ஆரம்பமாகும். அதனால்னு பார்த்திங்கன்னா இந்த பூண்டு கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு பூண்டை கொள்முதல் பண்ணி ஸ்டாக் மெயின்டைன் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா விலை அதிகமான அளவுக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா பூண்டை அதிகமாக கொள்முதல் பண்ணி ஸ்டாக் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தோம்னா அது நமக்கு லாஸில் தான் கொண்டு போயிட்டு முடியும். ஸோ அதனால்னே இப்போக்கி தேவையான அளவுக்கு நீங்கள் பூண்டு கொள்முதல் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நாளைக்குள்ளே சப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி அதுக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் பூண்டு கொள்முதல் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவும் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த பூண்டோடைய விலை பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் லாஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் உடனே பார்த்திங்கன்னா இப்போ மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் இன்றைக்கே பூண்டு விலை குறைஞ்சிதுன்னா நாளைக்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதோடைய விலை நிலவரம் அப்படின்றது குறையாது. ஆனால் இருந்த வரையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையும் அதிகமான அளவுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணாதீங்க, அதுதான் நல்லது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு நல்ல பூண்டு ரகங்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நம்ம ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு சேல்ஸ் ஆகிறது நாட்டு பூண்டு தான். ஸோ நாட்டு பூண்டை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா அந்த வண்டிகள்லாம் கொண்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2A சைஸு இந்த சைஸாக தான் இருக்கும். அண்டு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா AAA சைஸு அண்டு 2A சைஸு ரெண்டும் மிக்ஸான லாட்டு பார்த்திங்கன்னா வரும். இந்த மாதிரியான சைஸு தான் சேல்ஸ் ஆகும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் அந்த 2A AAA மிக்ஸ் ஆன லாட்டு மட்டும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படிலாம் இல்லைப்பா, நான் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணுறேன் அண்டு இதெல்லாமல் பெரிய பெரிய ரீட்டைல் ஷாப்பு அண்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டு சப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே என்ன பண்ணலான்னா AAA 4A இந்த மாதிரியான சைஸ் எடுங்க நாட்டு பூண்டில். அடுத்து பார்த்திங்கன்னா ஊட்டி பூண்டில் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்ல பாம் பூண்டு, எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 45 mm 50 mm இந்த மாதிரியான சைஸில் இருக்கக்கூடிய பூண்டை எடுங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா பூண்டுடைய சைஸ் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அண்டு விலையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு பூண்டு சப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த பூண்டு ரகங்களை செலக்ட் பண்ணி கொள்முதல் பண்ணுங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸை பூண்டெல்லாம் நீங்கள் கொள்முதல் பண்ணிக்கிட்டு ரூட்டில் போயிட்டு சேல்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ரூட்டை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா விலை யாருக்கிட்ட கம்மியாக இருக்கோ அவங்கக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமான அளவுக்கு வாங்குவாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2A AAA மிக்ஸு இந்த லாட்டு தான் பார்த்திங்கன்னா அதுக்கு சூட்டபுளாக இருக்கும்.
இதுவே இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நாட்டு பூண்டெல்லாம் பார்க்குறப்ப 4A 5A இந்த சைஸ் வந்து கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஊட்டி பூண்டில் வந்து பாம் சைஸ் தான் வந்து கேட்பாங்க. நல்லா பெரிய சைஸ் பூண்டு தான் பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான அளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகும். அண்டு இதே போல் நீங்கள் ஓனாக ஒரு ஹோல்சேல் ஷாப்பே வந்து செட் பண்ணலான்னு இருக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா கிரேடு வைஸாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2A, அடுத்ததாக AAA, 4A, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாம் சைஸு அண்டு ஊட்டி பூண்டு இதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அந்த சைஸு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் அந்த பேக்கை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்து சேல்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா வந்து ஹோல்சேல் கடைங்களுக்கு வந்து செட் ஆகும். ஏன்னா கம்மியான விலைக்கு கேட்குறவங்களுக்கும் ஒரு சில இதை கொடுக்க முடியும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த சைஸ் வைஸாக வந்து நம்ம தனியாக எடுத்து காட்டி அதாவது ஒரு டெமோ மாதிரி காட்டி சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான சைஸு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2Aலேருந்து 4A வரையும், அதுக்கடுத்து பாம் சைஸு நாட்டு பூண்டில் அண்டு இதெல்லாமல் ஊட்டி பூண்டுலையும் அதே போல் அந்த சைஸு நல்ல சைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து ஹோல்சேல் கடை பூண்டுக்குன்னு தனியாக ஒரு ஹோல்சேல் கடையும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து ஷோகேஸ் பண்ணி உங்களால் பார்த்திங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 monthsக்கு வந்து மார்க்கெட்டிங் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்சேல் கடை இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா அதால் வரக்கூடிய மார்க்கெட்டிங் அந்த சேல்ஸ் வேல்யூ அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஹோல்சேல் கடை இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையும் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டு சேர்க்கணும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு போய் சேருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது நல்லது. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரையும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறதுக்காக பாருங்கள். அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா எப்படி கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நேரடியாக போங்க. மத்திய பிரதேஷ் பொறுத்த வரையிலையும் பார்த்திங்கன்னா மன்சூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மன்சூர் ஏபிஎம்சி, நீமுச் ஏபிஎம்சி, ரத்தாலம் ஏபிஎம்சி, இந்த 3 ஏபிஎம்சியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. ஸோ மற்ற ஏபிஎம்சியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பூண்டோடைய ரகங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அண்டு ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த 3 ஏபிஎம்சியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் போங்க, போயிட்டு ஒவ்வொரு இடத்தையும் வந்து ஸ்டடி பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி வந்து ப்ரைஸ் போகுது அப்படின்றத. அதே போல் நீங்கள் அங்கே ஏபிஎம்சிக்கு போகிறப்பே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோடையாவது ஒருத்தவங்களோட டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பூண்டு வந்து கொள்முதல் பண்ணலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் கமிஷன் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா 2 to 3%. சரிங்களா? அந்த பர்சன்ட்டுக்குள்ளே பேசி முடிங்க. அதுக்கு மேலே போகிறது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. சரிங்களா? மேக்ஸிமம் வாங்குறது வந்து 2% அல்லது 3% அவ்வளோதான் வாங்குவாங்க. அதுக்கு மேலே வந்து வாங்க மாட்டாங்க. அண்ட் ஒரு சில சப்ளைஸ் பார்த்திங்கன்னா கமிஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிலோவுக்கு ₹1 ₹2 இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லி அந்த அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. அண்டு இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணி அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் பூண்டு வந்து அறுவடை பண்ணதும் வந்து அவங்க கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணிக்குவாங்க. கொள்முதல் பண்ணி அந்த மாதிரி சப்ளை பண்ணுறவங்களும் பெரிய பெரிய சப்ளையர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம் முடிஞ்ச வரையும் நேரடியாக போங்க. நேரடியாக அங்கே போய் நீங்கள் பார்க்குறப்ப தான் வந்து உங்களுக்கு இதை பற்றின முழு தகவலும் வந்து இன்னும் தெளிவாக கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கு அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளையர் மூலயமா நீங்கள் பூண்டு வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு வந்து இங்கே சப்ளை பண்ணலாம். அண்டு முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா லோடு கணக்கில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லோடு கணக்கில் போகிறப்ப மட்டும்தான் அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ கம்மியான வேல்யூவில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் மாறும். ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் லோடு கணக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்தை விட முக்கியமாக உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.